வணக்கம் அனைவருக்கும். இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அயர்குனிங் தேர்தல். இந்த கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும், எல்லோரும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களின் உண்மையான எண்ணம் என்ன? இன்று நாம் கணிப்புகளை மட்டுமல்லாமல் மக்களின் உண்மையான குரல்களையும் கேட்கப் போகிறோம். முதலில் ஒரு கட்சியை நீண்ட காலமாக ஆதரித்து வரும் ஒருவரின் பார்வையை பார்ப்போம். நான் பேசிய ஒரு விவசாயி கடந்த 30 ஆண்டுகளாக அதே கட்சிக்கு வாக்களித்து வருகிறார். அவருக்கு இந்த கட்சி மீண்டும் வெல்லும் என்பதில் உறுதி உள்ளது. இது அவருக்கு ஒரு பாரம்பரியம். கட்சியின் சாதனைகள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் அவர் தனது தேர்வில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் ஒரு கட்சிக்கு விசுவாசமாக இருப்பது மட்டும் போதுமா? இது பல வாக்காளர்கள் எதிர்கொள்ளும் கேள்வி. சிலருக்கு நிலைத்தன்மை என்பது பிடித்திருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அதே கட்சி சமுதாயத்தின் வளர்ச்சிக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா என்ற சந்தேகம் உள்ளது. அடுத்து ஒரு இளம் பெண்ணிடம் பேசினேன். அவருடைய பார்வை கொஞ்சம் வேறுபட்டது. அவர் எச்சரிக்கையாக இருக்கிறார். வாக்குறுதிகள் நல்லவையாக இருக்கலாம் என்று அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவை நடைமுறையில் அமையுமா என்ற சந்தேகம் அவருக்கு உள்ளது. இளம் வாக்காளர்களில் பலருக்கும் இந்த தயக்கம் உள்ளது. அவர்கள் வாக்குறுதிகளை கேட்கிறார்கள், உரைகளை பார்க்கிறார்கள், ஆனால் முடிவுகள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அமையுமா என்ற சந்தேகம் தொடர்கிறது. மற்றொரு பக்கம் மாற்றத்திற்காக எதிர்பார்க்கும் மக்களும் உள்ளனர். ஒரு சிறிய கடையை நடத்தும் மாமாவிடம் பேசினேன். இந்த தேர்தல் இளைஞர் தலைமையை கொண்டு வர வேண்டும் என்று அவர் நம்புகிறார். பழைய வழிகளும் பழைய தலைவர்களும் போதாது என்று அவர் கூறுகிறார். புதிய யோசனைகள், புதிய தலைமுறை, புதிய பார்வைகள் தேவை. எதிர்காலம் இளைஞர்களின் கையில்தான் என்று அவர் நம்புகிறார். ஆனால் சிலர் அரசியலில் விரக்தியடைந்துள்ளனர். ஒரு கல்லூரி மாணவர் தேர்தல் குறித்து குழப்பமாக இருப்பதாக சொன்னார். அவர் வாக்களிக்கப் போகிறார், ஆனால் ஏன் என்று அவருக்கே தெரியவில்லை. இந்த குழப்பம் பல இளம் வாக்காளர்களிடமும் உள்ளது. அவர்கள் தேர்தலில் பங்கேற்கிறார்கள், ஆனால் ஏன் என்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இறுதியாக ஒரு தனி தாயிடம் பேசினேன். கணவர் இறந்த பிறகு சிறிய உதவி கூட பெற முடியாமல் தவிக்கிறார். அவருடைய கவலை மிகவும் நேர்மையானது. யார் வென்றாலும் மக்களுக்கு கருணை வேண்டும். இது மிக முக்கியமான நினைவூட்டல். தேர்தல்கள் என்பது கொள்கைகள், வாக்குறுதிகள் மட்டும் அல்ல, மனிதர்களின் வாழ்க்கை பற்றியது. மக்களுக்கு உதவி வேண்டும், ஆதரவு வேண்டும், உண்மையாக அக்கறை கொண்ட அரசு வேண்டும். இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு ஒரு விஷயம் தெளிவாகிறது. அயர்குனிங் மக்கள் வெற்றி பெறும் கட்சியை மட்டும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் கேட்கும் தலைமை வாக்குறுதிகளை நிறைவேற்றும் தலைமை, அவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் செய்யும் தலைமை. அவர்கள் மாற்றம் விரும்புகிறார்கள், அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் தலைவர்களை விரும்புகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அயர்குனிங் தேர்தலில் யார் வெல்லப்போகிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? வாக்குறுதிகள் நிறைவேறும் அல்லது பழைய நிலைதான் தொடருமா